குலதெய்வத்தை நிரந்தரமாக வீட்டில் தங்க வைக்க இதை செய்யுங்கள். குலதெய்வ கோவிலிலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கையாலும் சிறிதளவு மண்ணை எடுத்து அதனுடன் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து அதை ஒரு துணியில் கட்டி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து அந்த மண்ணை ஒரு அகலமான தட்டில் கொட்டி கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் தெளித்து மண்ணை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2, கிராம்பு 2, வெட்டிவேர் சிறிய துண்டு, தர்ப்பைப்புல் 1 இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து அந்த மணலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் தீராத கஷ்டங்கள் ஏதேனும் வந்துவிட்டால், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தவித்து வந்தால் காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு இந்த மண்ணை எடுத்து உங்கள் நெற்றியில் குலதெய்வத்தை வேண்டி இட்டுக்கொண்டாலே போதும். பிரச்சனைகள் தானாக மறைந்து போகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடங்கும் போது அது நல்லபடியாக முடிய வேண்டும் என்று இந்த குலதெய்வ மண்ணை தொட்டு நெற்றியில் வைத்துக்கொண்டு அதன் பின்பு நிகழ்ச்சிகளை தொடங்கலாம். இவ்வாறாக இந்த மண் இருக்கும் வீட்டில் குலதெய்வமே இருந்து காப்பதாக ஐதீகம்.